This video is sponsored by SBO Digital Marketing. நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இது மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாபுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ் இப்படி யார் வேணால் ஜாயின் பண்ண முடியுங்க. இந்த ஜாபை செய்கிறதுக்குன்ட்டு ஃபிக்ஸட் ஹார்ஸ்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமை நீங்கள் யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுற வகையில் SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிம்பிள் டாஸ்க்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கண்டென்ட்டை மட்டும் ஷேர் அண்ட் பப்ளிஷ் பண்ணால் போதும். இதில் ஏதோ ஒரு பொருளை நம்ம செல் பண்ணணும், இல்லை யாரையாச்சும் ரெஃபர் பண்ணணும், எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் இதில் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போதும், நீங்கள் எலிஜிபிள் பர்சன் ஆகிடுவீங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, டே 1லேருந்தே உங்களோட டெய்லி இன்கம்மை இன்ஸ்டன்ட் பேஅவுட்ஸோடு எடுக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இதை கட்டுறதுக்கு தொடங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 6 வருடங்கள் கட்டப்பட்டு 1969 தான் இது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்காக கட்டப்பட்டுச்சுன்னா, முழுக்க முழுக்க தண்ணியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக மட்டுமே கட்டப்பட்ட ஒரு பாலம். நிறையா நம்ம தண்ணிக்கு மேலே போகிற பாலத்தை பார்த்துருப்போம். இது தண்ணியே மேலே போகிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பாலம். இந்த பாலத்தை கனியான் பாறை, கூட்டுவாயு பாறை அப்படின்ற 2 பெரிய மலைகள், அந்த 2 மலைகளையும் இணைச்சி கட்டியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த பக்கத்தில் நல்ல செழிப்பாக இருந்திருக்கு, நீரோட்டமாக இருந்திருக்கு. ஏன்னா அங்கே 2 அணைகள் இருந்திருக்கு, அதனால் நீரோட்டம் நல்லா இருந்திருக்கு. ஆனால் அதுக்கு அப்படியே இந்த பக்கம் உள்ள ஒரு மலையில் ரொம்ப வறட்சியாக இருந்திருக்கு. இடையில ஒரு பெரிய பள்ளம், அதில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது. பரளி ஆறு அப்படின்ற ஒரு ஆறு, சிற்றாறு, அது ஓடிக்கிட்டு இருக்குது கீழே. இப்போ இந்த 2 ஊரையும் இணைச்சா இந்த பக்கத்துலேருந்து நீரை இந்த பக்கத்தில் உள்ள மலையில் கொண்டு வந்து சேர்த்துடலாம் அப்படின்னு 2 மலையும் இணைச்சி கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இந்த பாலம். இதுக்கு தண்ணியை கொண்டு வரதுக்கு பேச்சுப்பாறை அணை, சிற்றாறு அணைன்னு 2 அணையிலேருந்து நீரை கொண்டு வராங்க. கோதையாறு அப்படின்ற ஒரு கால்வாய் வழியாக கொண்டு வராங்க. இப்போ பாருங்கள், கீழே நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு கீழே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன். ஆனால் அப்போ இவ்வளோ தண்ணி ஓடல, ரொம்ப வறட்சியான டயத்தில் வந்துட்டேன். இப்போ மழை காலன்றதுனால நல்ல தண்ணி கீழே ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலேயே ஒரு தளம் இருக்குது, நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இது கிட்டத்தட்ட 7.5 அடி அகலம். அதாவது அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் இந்த வாய்க்கா தண்ணி ஓடுற பகுதி 7.5 அடி அகலம். அந்த மலையிலேருந்து இந்த மலை வரைக்கும் இதோட மொத்த நீளம் 1204 அடி நீளம். அதே மாதிரி இதோட மொத்த உயரம், ஏன்னா தெற்காசிய கண்டத்திலேயே மிக உயரமான தொட்டி பாலம்னு சொன்னோம் இல்லையா, இதோட மொத்த உயரம் 104 அடி. இந்த மொத்த நீளம் உள்ள பாலத்தையும் தாங்கி பிடிக்கிறதுக்கு அடியில் தூண்கள், கிட்டத்தட்ட 28 தூண்கள் இருக்குது. அந்த காலத்தில் எவ்வளோ சிறப்பாக நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி செஞ்சதுனால இந்த பக்கம் முன்னாடி வறட்சியாக இருந்த ஊர்கள் எல்லாம் இதால் இப்போ நீர்ப்பாசனத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் கன்னியாகுமரி வரீங்க அப்படின்னா, எப்படி இங்கே விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலையெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலமோ, அதே மாதிரி இந்த மாத்தூர் தொட்டி பாலமும் ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். பார்க்க மறந்துடாதீங்க.